ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காக எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ரோல் எப்படி செய்கிறதுனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவையான ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டில் இருக்க சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லா ப்ரெட்டில் இருக்க சைடையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பூரி தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டையில் இதே போல் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் ப்ரெட்டை வச்சு. அவ்வளோதாங்க, எல்லா ப்ரெட்டும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். தோல் எடுத்துகிட்டு இதே போல் கேரட் துருவி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இந்த டைமில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லாவே சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அது உள்ளார சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செய்கிறதால அதிகமாக காரம் சேர்க்கல. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம நல்லா துருவி சேர்த்ததால் சீக்கிரமே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இருக்கட்டும். காரம் அவ்வளோ நம்ம சேர்க்க கிடையாது. ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ப்ரெட்டில் இதே போல் தண்ணி தொட்டு விட்டுக்கலாம். 2 சைட்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளார வச்சிடலாம். ரொம்ப வச்சிட்டிங்கன்னா நமக்கு மடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ப்ரெட்டில் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு வச்சு 2 பக்கமும் இதே போல் மடித்து விட்டுக்கலாம். நம்ம ப்ரெட்டோட 2 பக்கம் சைட்லேயும் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தோம்னா 2 சைடுமே ஒன்றா பிடிக்கிறதுக்காக தான். எங்கெங்கே ஓப்பனாக இருக்கும் அங்கேனா லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அழகாக க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, இதே போலவே மீதி இருக்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப வைக்க வேண்டாம், இதே போல் லைட்டாக வச்சாலே போதும். 2 பக்கமும் இதே போல் மடித்து விட்டுட்டு ஒழுங்காக பிடிக்கலனா லைட்டாக தண்ணி வச்சு அந்த இடத்துல நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க, க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுப்புலேயும் எண்ணெய் வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ரோல் எடுத்து உள்ளார போட்டுடலாம். உள்ளார போட்ட பிறகு பக்கத்துலேயே இருங்க, திருப்பி விட்டுக்கிட்டே, இல்லாட்டி கருகி போயிடும். இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். ஹைலையும் வைக்காதீங்க, ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு இதே போல் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே மொறுன்னு கிறிஸ்பியான டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பொட்டேட்டோ ரோல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.